வந்து இதுக்கு மேல எடுத்தால் வந்து கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது டிராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராப் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க. நான் ஒரே ஒரு லைனில் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன், மற்றது வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு. ஒரு நடிகர், அது ஸ்பெஷலாக ஒரு ஹீரோ, டூ போட்டு நடிக்கலாம், டோப் போட்டு நடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சரண் சார் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு பிரசவம் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது, ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அதை மாதிரி தான். அந்த பிரசவத்தில் வந்து திடீர்னு வந்து கரு கலைஞ்சிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் 60-70% எடுத்த படத்தை தூக்கி போடும்போது எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த டைமில் அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ டவுன் ஆயிட்டாரு, டைரக்டர் டவுன், ஒட்டுமொத்த பேருமே டவுன். அதை தாண்டி வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு நேம்டு டைரக்டரோ ஒரு நேம்டு ப்ரொடியூசரோ கிடையாது. அப்போ அந்த டைம்ல வந்து இந்த டைம்ல எங்க கூட ஓடாம கூட நின்னது வந்து எங்க பீமாஸ் கிரிக்கெட் கிளப் டீம் தான். அந்த கிரிக்கெட் கிளப் டீம் தான் D3ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்க கூட நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க சம்பளம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கல. படம் வந்து ரிலீஸ் ஆகட்டும், அதுல இருந்து வரதை வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் டைம்லயும் ஒரு சக்சஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் வரும்போது கூட நிற்பாங்க. இப்போ வரைக்கும் சக்சஸே பார்க்காத எங்க கூட வந்து எதுவுமே எதிர்பார்க்காம வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க பீமாஸ் கிரிக்கெட் கிளப். அது போக ப்ரொடியூசர் சாருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டேக் ஆன் பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் விட்டுருவாங்க. அந்த தைரியம் அவருக்கு வந்ததுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தென் டைரக்டர் அவருமே வந்து உடஞ்சி ஸ்டண்ட் ஆயிடுவாங்க. ஒரு 60-70% எடுத்தாச்சு, ஸ்னிப்பட் கூட வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிருப்போம், நீங்க யூடியூப்ல பாருங்க இருக்கும். அவரும் அதுல இருந்து ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் தாண்டி வந்து பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த பட்ஜெட்டும் இதுல தான் ஆட் ஆகும். ஒரு படம் டிராப் ஆனாலும் அந்த பட்ஜெட் இதுல தான் ஆட் ஆகணும், இதுல தான் நாங்க வந்து எடுத்தாகணும். அப்ப என்ன நாங்க பண்ணோம் அப்படின்னா, எங்களை நாங்க வருத்திக்கிட்டோம். என்ன நாங்க எங்களால பண்ண முடிஞ்சது என்ன பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட் பண்றதுக்கு பதிலாக 2 கால் ஷீட், 2.5 கால் ஷீட், 3 கால் ஷீட், 48 மணி நேரம் ஷூட், 72 மணி நேரம் ஷூட், இப்படி பண்ணோம். நாங்க இப்படி பண்ணி எங்களை வருத்தி நாங்க எவ்வளவு குயிக்கா அந்த படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா வந்து முடிச்சோம். இன்னொரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து, இது வந்து எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல, இந்த படத்துல வந்து இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. இந்த படத்துக்கு முன்னாடி வந்து நான் சாமி எல்லாரும் மாதிரி கும்பிடுவேன், ஆனா லைட்டா எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்துட்டே இருக்கும், சாமி இருக்கா இல்லையான்னு. பட் இந்த படத்துல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வச்சு நாங்க எடுத்திருந்தோம்ல, ஒரு 60-70% வந்து முடிச்சிருந்தோம்ல. அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல பிரச்சனை பண்ணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, சரி ஹீரோ இல்லாத போர்ஷனை எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருந்தோம். அது ஒரு 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 காடு பகுதியில எடுத்துட்டு இருந்தோம். அந்த சீன் பாத்தீங்க அப்படின்னா நான் ரிவீல் பண்ண முடியாது. ஒருத்தங்களுக்கு வந்து சாமி வந்து அவங்க ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சீன். அந்த மாதிரி ஒரு சீன்ல ஒருத்தர் ஆடுறாரு, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கட் சொல்றோம், ஆடிட்டே இருக்காரு. ஒரு 1/2 hour 1 hour அவர் ஆடிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் மேல வந்து உண்மையிலே வந்து சாமி வந்துருச்சு. அதை நாங்கள் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணோம். இது வந்து எங்கள் மேக்கிங் வீடியோவில் வந்து அழகாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மேக்கிங் வீடியோவில் நம்ம டைரக்டர் சார் வந்து அவர் பக்கத்தில் போகும்போது அந்த அவர் வந்து டைரக்டர் சார் இப்போ வருவார் பாருங்க, பல்காக இருப்பார். அவரை தள்ளணும்னா ஒரு 2-3 பேர் வேணும். ஒரு கைட்டு இப்படி லைட்டாக அந்த சாமி தள்ளினதுல அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தள்ளி போய் நம்ம டைரக்டர் சார் விழுந்துட்டார். எங்கள் எல்லாருக்கும் ஷாக். எங்கள் அம்மாவும் ஷூட் பார்க்க வந்திருந்தாங்க. ஒட்டுமொத்த பேரும் ஸ்டண்ட், என்ன நடக்கு என்ன ஒன்றுமே புரியல. அப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களால என்னன்னு தெரியல, ஷூட் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு இடையில ஒரு 3 மாசம் வந்து நாங்க ஒரு பிரேக் எடுத்துட்டோம். அந்த இடைப்பட்ட டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலரா அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த சாமி வந்த வீடியோ, அதை நான் திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். அப்ப சாமி உண்மைதானா வந்துருச்சு, உண்மைதானா அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோவை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல பாக்குறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சித்து சார் உங்க படத்துல வந்து ஜாயின் பண்ணாரு. சித்து சாரோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. டைரக்டர் சார் ஆனா பார்த்திருக்காரு. சித்து சார்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோமா, எங்கேயோ ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா என்னால எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ சித்து சார் வச்சு ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு. ஷெடியூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்போதும் அப்பப்போ அந்த வீடியோ சிஸ்டம்ல எடுத்து பார்ப்பல, அந்த சாமி வந்த வீடியோ, அதை நான் போட்டு பார்க்குறேன். அந்த வீடியோவோட எண்டுல சித்து சாரோட வாய்ஸ் வந்து இருக்கு. நான் அந்த வீடியோவை திருப்பி போட்டு கேட்டதுனால அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னன்னா, அந்த மேக்கிங் வீடியோ எடுத்தோம், அந்த கடைசி ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு சொன்னல, அந்த ஹீரோ வச்சு எடுத்த கடைசி மேக்கிங் வீடியோல அந்த சித்து சாரோட வாய்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்வியூ யாரோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பக்கத்துல இருந்த பையன் வந்து, ஒரு நிமிஷம்,
ஷூட்டிங் ஸ்பாட்ல பக்கத்துல இருந்த யாரோ ஒரு பையன் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கான். அது வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால அவரோட வாய்ஸ்ல வந்து ஒரு 20 செகண்ட் வந்து அந்த மேக்கிங் வீடியோல லாஸ்ட் பார்ட்ல ஜாயின் ஆயிருக்கு. ஐ வாஸ் ஸ்டன்ட். அது அவரோட வாய்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வச்சு எடுத்ததுல கடைசி ஷாட் அந்த ஷாட் தான். அந்த ஷாட்ல கடைசியா வந்த வாய்ஸ் நம்ம சித்து சாரோட வாய்ஸ். அதே சித்து சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. அதுக்கப்புறம் நாங்க வைக்கிற ஷாட்ல இருக்கிறது சித்து சார். ஐ வாஸ் ஸ்டன்ட் சீரியஸா. யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ, கடவுள் இருக்கார், கண்டிப்பா இருக்காரு. நான் இது ஏன்னா ஒரு விஷயத்த அவர் சொல்லுதாரு, அந்த படத்தோட கடைசி ஷாட்ல அவர் சொல்லுதாரு, இந்த படத்துக்கு ஹீரோவா வரப்போறவர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு இது வருது. அது எங்களுக்கு புரியல. லேட்டரா தான் நான் சொன்னேன். எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க நிறைய குலதெய்வம் கோயில் அந்த மாதிரிலாம் போய் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி எது பண்ணாலும். இப்போ அந்த டீசர் கூட 2 நாளைக்கு முன்னாடி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். அண்ணனால வர முடியல, நான் போயிட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலாக தான் போயிட்டு இருக்கு. எவ்வளோ டஃப் வந்தாலும் ஸ்பிரிச்சுவலா போய் கரெக்டானதை எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நாங்க என்னதான் வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் இன்னைக்கு சினிமா அப்படிதான் இருக்கு. ஒரு பெரிய ஹீரோ இருந்தால் தான் ஓப்பனிங் வரும். கண்டென்ட்டுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது. ஓப்பனிங் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது. அந்த படம் நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத்தில் கேட்டு தான் வந்து வரும். ஸோ நாங்கள் பெரிய பொருட்செலவில் தான் எடுக்கிறோம். பட் நாங்கள் கண்டென்ட்டை வந்து நம்பி எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணலாம். நீங்க இப்போ என்னன்னா ரீரிலீஸ் படத்துக்குலாம் 50 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க, 100 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இப்போ என்ன நாங்க ஒரு 300 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம்னு வைங்களேன். 300 தியேட்டர்ல நாங்க நல்ல ப்ரொமோஷன் பிஹைண்ட் ரூட்ஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போய் நாங்க பண்றோம்னு வைங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாம் போய் பண்றோம்னு வைங்க. எல்லா இடத்துக்கு போய் பண்ணாலும் நான் வந்து ரியாலிட்டி பேசுறேன். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷோல 50 to 100 மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் வரதே வந்து டஃப் தான். அது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். தியேட்டர்ல இருக்க மீதி 400 சீட் வந்து சும்மா தான் இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா தியேட்டர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ரிக்வெஸ்டா தான் வைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும், அன்னைக்கு ஃபுல்லா கூட வேண்டாம், அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் டிக்கெட் பிரைஸை வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டோட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அது நீங்க ஃபில்டர் பண்ணுங்க. அதுக்கு நீங்க ஒரு ஆட்களை வச்சு இந்த படத்துக்கு கொடுக்கலாம்னு ஃபில்டர் பண்ணுங்க. அதுலயும் ஊழல் பண்ண அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது கரெக்டான ஆளை நீங்க வைக்கணும். ஃபில்டர் பண்ணி நீங்க இப்போ 50 ரூபா அந்த டிக்கெட் போட்டீங்கன்னா என்ன ஒரு பெரிய பிளஸ் கிடைக்கும் அப்படின்னா, 500 சீட் இருக்கு. இப்ப 50 பேர் வர இடத்துல கண்டிப்பா 200 பேர் வருவான். 50 ரூபா தானேன்னு சொல்லிட்டு வருவான். இந்த படத்துக்கு எது வந்து பெரிய மூலதனமா இருக்குன்னா வேர்ட் ஆஃப் மவுத். வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு மவுத் வேணும்லாங்க. 50 பேர் வச்சு எப்படி பண்ண முடியும்? அப்ப 50 வேர்ட் ஆஃப் மவுத் இருக்க இடத்துல 200 பேர் இருந்தா அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. இது அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண முடியலனாலும் ஃபர்ஸ்ட் 100 டிக்கெட்டுக்காச்சும் நீங்க டிக்கெட்டிங் பிரைஸை வந்து ஒரு 50 இல்ல ஒரு 75 ரூபீஸ் அந்த மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னா எங்களை மாதிரி இது வந்து சின்ன பட்ஜெட்ல இந்த படத்துக்கும் ஒரு பெரிய பொருட்செலவு அப்படிங்கறது வந்து நாங்க பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு வந்து ஆட்கள் வர்றதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். இதை வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க. தென் வந்து ஃபைனலா இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் கமல் சார்னு போட்டி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார்னு போட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார்னு போட்டி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ரெண்டு பேருக்கு தான் போட்டி. அந்த 2 பேர் யாருன்னா, ஹீரோவா கண்டென்ட்டா நம்பி எடுக்கிற குரூப் அவங்களுக்கும், கண்டென்ட்டை ஹீரோவா நம்பி எடுக்கிறவங்களுக்கும். ஓகே, நான் என்னோட டீமை வந்து அங்கே கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஹார்ட் ஒர்க்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கை நான் நேரில் பார்த்தவன். அவங்கள அட்லீஸ்ட் இதில் காட்டவா செய்யணும். பூபதி ஒரு நிமிஷம். என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்கள் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம். பட் அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும், அங்கே இங்கே எல்லாரும் சொல்கிறது தான், அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்ட மாதிரி அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்களே ஹோல் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி, ஷீ இஸ் எ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு
அதுக்கப்புறம் அதுல நிறைய உழைப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வரும். நாங்க எல்லாருமே ப்ரே பண்றோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. என்ன அவ்வளவுதானா? ஓகே. இல்ல அதாவது இப்போ பொதுவா சொல்லும் போது நான் ஏற்கனவே பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து 4-5 ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அது? எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தா உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். சூப்பர். சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே. சோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்யறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டிருக்காரு. சோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொன்னு கத்துக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிழல்கள் ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்றது, சோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட. சோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. சோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துல இருந்துமே நம்ம ஒன்னொன்னு கத்துக்கிறது தான். ஓகே சூப்பர். ஃபைனலா நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருங்க அபௌட் தி டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர், அத பத்தி ஒரு சின்ன நோட்டா. இந்த டார்க் ஹெவன் படத்துல நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். உமையால் என்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்க இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தர்ஷிகா. தேங்க்யூ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு, சாரி. ருத்ரன் சார், உங்களோட குட்டி ஆரணி மூவிங்லாம் என்னோட சைல்ட்ஹுட்டை ரொம்ப ஃபுல் பண்ண படம். ஃபர்ஸ்ட் டே பேசணும்னு நினச்சேன், நான் கொஞ்சம் ஜெல்லாக டைம் ஆகும். முதல் நாள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். அதனால் சொல்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் ரொம்ப உண்மையிலேயே எமோஷ்னலாக ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 1 year பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு முருகேசன் சார், அவர் என்னோட D3 படத்தில் இருந்தார். அப்புறம் சரவணன் சார், அதுக்கப்புறம் கமல்நாதன் சார் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோபால் சார், ஷரண் பிரதர், சித்து ப்ரோ, அப்புறம் என் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் எங்கள் அம்மா அப்பா, ஏன்னா நான் திருநெல்வேலியில் சுத்தமல்லிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன். அங்கே சினிமானா பெருசாலாம் யாரும் விட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணதுக்கே கண்டிப்பாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் அவங்களுக்கு பண்ண மாதிரி தெரியல, பட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஏன்னா இப்போ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்படின்னும் போது பொதுவா ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஏற்கனவே ஒரு பாதி முடிஞ்ச படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அப்படின்னும் போது அஸ் அ டைரக்டரா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுல இருந்து எப்படி மீண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தீங்க? இல்லை, ஒரு படத்தை வந்து யாருமே வந்து முழு மனசாக ஸ்பீட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் பாஸ்ட்டை பெருசாக பேச விரும்பல, யாரையும் நான் ப்ளேமும் பண்ணல, அது முடிஞ்சது. பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஒரு 2 பேர்த்துக்கு கண்டிப்பாக மெயினாக நன்றி சொல்லணும், என் டீம் தவிர்த்து. ஒன்று ஷரண் ப்ரோ, இன்னொன்று கோபால் சார். உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். அது இவங்க 2 பேருமே பண்ணாங்க. லைஃப்பில் அவங்க 2 பேரும் நான் எப்போவுமே கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அண்ட் தென் சித்து ப்ரோ, ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நான் நினச்சேன். பட் ரியலி தேங்க்ஸ் சார். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். எனக்கு நான் மனசார சொல்கிறேன், சித்து சார் நல்லா வருவார், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். அண்ட் தென் தர்ஷியா மேம், எனக்கு பெருசாக ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது, ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் பேச. ஃபஸ்ட்டு நல்லா பேசுனேன்னா அவங்க தர்ஷியாவுக்கும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன்.
ஸோ 2 பேத்துக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக அமையும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் டீம் இந்த ரெண்டும் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் டீம். ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர். நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறோம், அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ஆள் வேணும். எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. இப்போ எல்லா பண்ணுறங்க கிரெடிட்டாக நான் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் நான் பண்ணுறனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்றது கண்டிப்பா கஷ்டம்தான். அது உங்களுக்கு. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லணும், ஆஷிக் ப்ரோ. என் படத்துல நடிச்ச பாதி ஆர்டிஸ்டுக்கு அவர் தான் கோஆர்டினேட்டர். அவரு நடிக்க மாட்டேன்னு போயிட்டாரு. அந்த கேரக்டர் இன்னொருத்தர் பண்றாப்ல. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், சார் ஜெயக்குமார் சார், ரியலி சாரி, பல நைட் உங்களுக்கு கொடுமைப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. எதுவுமே இன்டென்ட் இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாள்ல எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா கூப்பிட்டு என்னடா படமே எடுக்காம திரும்ப அனுப்புறோமே, எதுவும் நினைச்சிருவாங்களோன்னு. ரியலி சார் சாரி. அண்ட் தென் நான் எடுக்கிற எல்லா படத்திலும் கண்டிப்பா இருப்பீங்க, கண்டிப்பா. சூப்பர். உண்மையிலேயே அதுதான் வந்து வேணும். ஏன்னா ஒரு டீம் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்மளை வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துருவாங்க. அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போலாம், அந்த டைட்டில் பத்தி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பேச சொல்லிடலாம். பட் த டார்க் ஹெவன் அப்படின்னும் போது அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஹுரே ஹெல் அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா த டார்க் ஹெவன் நல்லா இருக்கு. இந்த டைட்டில் எப்படி பிடிச்சிங்க? தோணுச்சு ப்ரோ. அது நான் கேள்வி ஒரு 2 நிமிஷம் கேட்கிறேன், ஒரு பதில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலான்னு பார்த்தா தோணுச்சுன்னு சொல்லி பிடிச்சாரு பாத்தீங்களா? சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பெருசா 2 பேரும் சண்டை போடல, பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். ஆனா உண்மையிலே ஏன்னா மேக்சிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு, அவர் மைண்ட் செட் எனக்கு உண்டு. ஸோ உண்மையா ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ராஜா ஆறுமுகம் எடிட்டர் எங்க இருக்கான்னு தெரியலாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னொன்று இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் அதுல நான் ஒரு 3-4 பேரை மென்ஷன் பண்ண விரும்புறேன். பிரதீப், அலெக்ஸ், டேனி அண்ட் தென் சுமித்ரா. தஷ்யா மேம் ஆல்ரெடி ஃபேம் ஆயிட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளா வருவாங்க அப்படிங்கிறத நம்புறேன். இதை பாதி கிரெடிட் உங்களையும் சேரும். Pleasure always bro. Thank you so much. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி. ஏன்னா எல்லா ஆண்களும் விழுந்தா எந்திரிச்சு வரக்கூடிய தைரியம் வந்து உண்டு. ஆனா அவங்களுக்கு எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தேவதைகள் கண்டிப்பா தேவை. என்னோட தேவதை என் யாமினி செந்தில் குமாரி. I love you. Thank you so much. இதுதான் வந்து ஒரு கியூட்டான ஒரு ப்ரொபோசலா அமைஞ்சது இன்னைக்கு. Stage is yours. பில்டப் வேற பயங்கரமா. இல்ல பில்டப் இல்ல, ஃப்ரம் த ஹார்ட் தான் அது எப்போதுமே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார், என்னோட கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குமே என்னோட கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவார். அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்டாக அறிமுகமாகி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அது எனக்கு நான் ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த யாழினி மோகினி அண்ட் திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற வந்து எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட. இவர் எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை சார். ஏன்னா நான்லாம் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு தெரியும், நான் ஏதாவது நான் வந்து அப்படி யோசிச்சுப்பேன், ஐயோ அடுத்து என்ன அவ்வளோ தூக்கம் வராது. அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் அடுத்த கட்டத்துக்கே போவோம். அந்த மாதிரியான ஒரு ஆள். நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், இப்படியே இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் என் ஒய்ஃப் ஸ்ரேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, அதை சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது. ஒரு சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும் போது இப்போலாம் பதறுது. ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இது அங்கே நடந்தது, அது அங்கே எரிஞ்சது, இங்கே ஒரு குண்டு வெடிச்சது, ஏலியன் வருது, அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு. அப்போது என்னென்னா எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலி ஆகட்டும், அம்மா உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன். என்னடா இது எதுவுமே ஒரு ஹேப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது.
நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது முயற்சி எடுக்கணும்னு ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் போது சரி ஓகே, எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. ஓகே, ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை அழுகுது பேசுறதை கேட்டு, சரி, ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லையோன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா, சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்ல போய் நம்ம ராசி எல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பாக்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் போய் பார்ப்பேன். பல பேர் பண்றதுதான் இல்ல. அப்போ நேத்து கூட பார்த்தேன் நான். நீங்க பாத்தீங்களா? அங்க போன உடனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுது. அந்த தம்ப்நெயில் டைட்டில்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து வயது வரம்பை மீறி ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல, வயது வரம்பை மீறி என்ன நடக்க போகுது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுதுலாம் தம்ப்நெயில் இருக்கும். ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன் இருக்கும், அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனால விட்டுறது. இந்த டேட் போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கும். ஆமா, இது கண்டிப்பா இந்த டேட்ல நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க. சரி ஓகே, இது வந்து வேலைக்காவான்னு சொல்லி அதை விட்டுறது. அப்போல்லாம் வந்து ஸ்ரேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸ்ரேயா பார்க்கும்போது ஓகே நம்ம பொண்டாட்டி இருக்கா நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஸ்ரேயா கிட்ட தான் கிடைக்கும். தேங்க்யூ. நான் ரொம்ப நிறைய வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீ கிடச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் டார்க் ஹெவனுக்கு வரேன். எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்குது. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணுன்ட்டு. அப்போது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட்ட வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நான் D3 டைரக்டர் பாலாஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டரில் பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன். இந்த போஸ்டர் அண்ட் வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், நல்ல ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவருக்கு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு பிரதர் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர் நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரின்னும் போது இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல், இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடச்சது அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி ப்ரோ கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம். இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே அவங்க அப்படிதான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த டீமை பார்த்து யாருமே தப்பு நினைச்சோம். அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ் நான் பெருசாக நான் பண்ணலைங்க. நான் இப்போ தான் அப்படி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்ககிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை கூட நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது கண்டிப்பாக சூப்பராக வரும். அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க? கன்னி பேச்சு. அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன். எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ். எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வச்சிட்டாப்ல. வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு 2 மணி வரைக்கும் ஷூட் போயிட்டு இருக்கு, செம பசி, நம்பால் வேற சாப்பிட மாட்டார்னாரு எல்லாரும் சொன்னாங்க. அவர் சாப்பிட மாட்டார், நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அவ்வளோ பசி, என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும் போது அப்போதான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது, மட்டன், இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுறது, இது காதில் வந்து நமக்கு எச்சி ஊறும். அப்போ ப்ரோ வேற வந்து என்ன சொல்கிறாரு, ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு
த்ரோட் இப்படி முழுங்குனீங்க, அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி சரி ப்ரோ, நான் அதை கட் பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன், அது மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகிருக்கும், நான் அதை கட் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இவர் உடனே, ஏன் சார் அப்பப்போ நீங்கள் வச்சு முழுகிறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ? எனக்கு வந்து நான் அதான் சொன்னால நான் ஓவர் திங்கிறேன், எனக்கு அது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஐயோ நம்ம உடனே இவர்கிட்ட ஏதாவது லீவு கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் ஏதாவது பண்ணி பார்த்துறோமா, என்ன சார் சொன்னேன். அவர் 5 நிமிஷம் அவரே பார்க்குறேன், எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாத்து என்னை தரையில் இறக்கிட்டாங்க. அது வேற விஷயம். பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், அப்படி இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க. அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே. ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது, அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார். இல்லை சார், ஆமாம் சார், அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்றாதீங்க சார், பேக் பெயின்லாம் சும்மா வராது, நீங்கள் உடனே இப்போ எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டாரு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சைட்ல ஏதோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்த்து அந்த மாதிரி தான். அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பார், அது ஏன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கலான்னு போகிறோம். என்னை பார்க்குறாரு, நான் வந்து போல காப்புன்றதுனால ஷேவ் பண்ணும் இல்லையா, பார்த்தோடனே கேட்குறாரு, சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதான் சார் நல்லா இருக்கீங்க, இந்த தாடி நல்லா இல்லை சார். சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்குது சார், நான் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். நான் அப்புறம் இல்லை சார், இந்த தாடி சொல்ல, நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி. சார் நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு. அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இதுதான். ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன். இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான், ரொம்ப டைம் இருக்குதா? இல்லை, காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பாலாஜி பிரதர் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். வேல் ராமூர்த்தி சார் இருக்காங்க, ரித்திகா மேம் இருக்காங்க, அப்புறம் ஜெயக்குமார் சார், பிரதீப், தர்ஷிகா, சுமித்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டார். அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். அண்டு மணி சார், டிஓபி மணி சார் பற்றி நான் சொல்கிறேன். சார் அழகாக காமிச்சிருக்கீங்க. அந்த மானிட்டர்லாம் நான் போய்ட்டு அப்பப்போ பார்ப்பேன், அவர் பார்க்குறாரு இல்லையோ நாங்கள் போய் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. சார் கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லி, ஓகே நம்ம நல்லா தான் தெரிகிறோம், ஓகே நல்லா இருக்கு அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இது நல்லா இருக்கா, இது நமக்கு சூட் ஆகுதா, நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றதை நான் பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த லொக்கேஷன்லாம் சொன்னாங்கல்ல, சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது. அப்போ நான் யோசிக்கிறேன், பாடி பயங்கரமாக வலிக்குது, நம்ம வேலையை பார்க்கலையே, எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போதான் தெரியுது அந்த ட்ராவலே நமக்கு வந்து அந்த ஜீப்பில் தான் போகணும், கார்லலாம் போக முடியாது. ஸோ அதுலேயே நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு. தேங்க்யூ ஸோ மச், அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எடிட்டர் ராஜா ப்ரோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. எனக்கு டீசர் வந்து நான் இப்போ வேற ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில், பாலாஜி பிரதர் வந்து ஃபோனில் அனுப்புறாரு டீசர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்து, நானும் ஷேர்ட்ட சொல்லுமா டீசர் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த படம் அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்துட்டு டீசர் பார்க்குறோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க சொன்ன சூப்பர் அப்படின்னு. அப்போ அவங்க முகத்தில் வந்து ஒரு இந்த சந்திரமுகியா ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம புதுசாக வந்து சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ். எப்பவுமே நம்ம சுற்றி இருக்கவங்களை பார்க்கணும், அவங்களோட ரியாக்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பண்ணுறது ஒர்த்தான வேலையா இல்லையான்றது. சுற்றி இருக்கவங்க நான் எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும் போது கூட அந்த லைட் மேன்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அவங்க வந்து அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது, ஓகே நம்ம இங்க வந்து பிளேடு போட்டுக்கிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு. அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர்ப்பா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ ராஜா ப்ரோ. அண்ட் மியூசிக் டைரக்டர் சக்தி ப்ரோ, சூப்பராக இருக்குது உங்கள் ஒர்க்கு. நீங்கள் அந்த ஜாக்கின்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்லாம் நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது.
அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே வந்து எதிரிகள். நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருது. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப நம்ம ஃபெட்டப்பாக ஒரு போஸ்ட் போடுறோம், ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை சுற்றி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க, நமக்கு வந்து மோட்டிவேஷனலாக ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறீங்க, படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள், அந்த சர்க்கிள் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டோ ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே புரியுது, அங்கே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறதை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு. ஸோ அதில் வந்து நான் அது பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார், நம்ம நல்லா இருக்கலாம் ஆனா உங்களோட நாங்க நல்லா இருந்துடக்கூடாதுன்றது. அதுதான் இங்க இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து அதை பத்திலாம் நம்ம வந்து ஆக்சுவலா கவலைப்படவே தேவையில்லை. நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். என்னன்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சர்க்கிள் வந்து இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் வருதா, நாளைக்கு உனக்கு வரும். இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன், நீ நாளைக்கு எனக்கு கை தட்டு. அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே சந்தோஷமா இருப்போம், சேர்ந்தே வளருவோன்றது தான். பட் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதா இருக்கு. பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும் போது யாருன்னே தெரியாத அக்கா, அண்ணன், தங்கச்சி, நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அண்ணா நீ அன்னைக்கெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்க சூப்பராக நடிப்பேன், அன்னைக்கே தெரியும் நீங்க வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க, அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்னைக்கே இருந்தது. அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்பவுமே இருப்பாங்கன்றதை நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும், நல்ல குவாலிட்டியாக இருக்கு. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும் நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சூப்பர். அண்ட் உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி நிறைய அன்கண்டிஷனல் லவ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து வீட்டில் பயங்கர பிளென்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள இந்த நேரத்தில் ஸ்ரேயா நீங்களும் ஸ்டேஜில் வந்து a few words about his debut film அதை பத்தி பேசுறோம். ப்ளீஸ் கம். யா வாங்க. அவங்க அப்பல இருந்து சொல்லிட்டே இருக்காங்க, இந்த ஆஷி கிட்ட சொல்லுப்பா, என்ன கூப்பிட வேணாம்னு சொல்லுப்பா, நான் என்னப்பா பேசுறது. அதாவது எவ்வளவோ மேடை இருக்கு, பட் இந்த மேடை ஸ்பெஷல் மேடை இல்ல. அதாவது எவ்வளவோ மேடைகள் வேறி இருப்பீங்க, அவார்டு வாங்கியிருப்பீங்க, பட் இதுக்கு ஈடு இணை வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடிச்ச ஒரு முதல் படம், அந்த முதல் படத்தோட டீசர் லான்ச், ஹவு டு யூ ஃபீல்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சித்தோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிகேஷன், பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது. எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க காமிக்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோதான். இனிமே இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் இந்த மூவியா தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் தெம். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரேயா. யா ப்ளீஸ் நீங்க கீழே இருக்கலாம். அண்ட் நீங்க ஸ்டே பேக் ஹியர். எஸ், இந்த நேரத்துல வந்துட்டு டீச்சருக்கு வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம பாலாஜி சார் கூட ஒர்க் பண்ண டீமுக்கு பெரிய தேங்க்ஸ். எனக்கு அவ்வளவுதான். அதான் சரி. என்ன அதான் இன்ட்ரோ லிங்க் முடிஞ்சிருச்சு, ஆட் மட்டும் சொல்லிட வேண்டாம். வேற வந்து ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து பொதுவா ஆங்கரிங்க்கும் ஆக்டிங்க்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ பாலாஜி எப்படிலாம் வேலை வாங்கினாரு? ஸ்கிரிப்ட் பேப்பருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல வந்து கொடுத்தாரு. அதான் ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்றதா கன்ஃபியூஸ் ஆன நானே. ஓகே, ஸ்பாட்ல வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சோ அதனால வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பெரிய ஸ்கிரிப்டா கொடுத்தாரு எனக்கு ஃபர்ஸ்ட். நான் வந்து பக்கமா இருந்து பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒண்ணுமே இல்ல, நீங்க வந்து இது ஒரு உங்களுக்கு ரியலா நடக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருங்க இது அப்படியே. அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாம அது நிறைய பேருக்கு வந்துட்டு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் இருக்குல்ல. டார்க் ஹெவன்ல வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்குலாம் தெரியுற மாதிரி சொல்லுங்க.
பேசுமா. இவ்வளவு நேரம் பேசிட்டு என்ன பண்ணுன்னு கேட்க. எஸ், டார்க் ஹெவன்ல வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, மூவிக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும், தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். சூப்பர், வெரி குட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சோனி. சூப்பர், தேங்க்யூ பா. ஓகே சூப்பர். அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிடுறோம் அப்படின்னா ஷரண் அப்படின்றவரை வந்து கூப்பிடுறோம். ஸோ பிரதர் எங்க இருக்கீங்க? எஸ் வாங்க. அவர் தான் உண்மையிலே ஃபங்க்ஷனுக்கு வர நான் எதுவும் பண்ணதில்லை. இன்ஸ்டால தான் எனக்கு அவரை காண்டாக்ட் பண்ணாரு. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. லைக் எப்படின்னா, நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு பொண்ணுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வந்துட்டு பாலாஜி சார் தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்க்குறேன். ஸோ அதுதான். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன பதறுதா? எனக்கு தெரியாது நீங்க கூப்பிடுவீங்க மாதிரி ஆயிட்டு இருக்கீங்களே. சரி, ஸ்பீச்லாம் ஏன் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணல? எனக்கு தெரியலையா? அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஈவென்ட் கூப்பிட்டாங்கன்னா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சு வந்து படிக்கணும். அடுத்த தடவை பண்றீங்களா? சரி, ட்ரெய்லர் லான்ச்ல பண்ணணும். ஓகே சூப்பர். உண்மையிலே வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்ப தமிழ் சினிமாக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ. அடுத்த நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ப்ளீஸ் கிளாப். ஏன்னா ஒரு சினிமா விளையாடுனா எப்போதுமே ஹீரோயின் தான் பக்கத்துல இருப்பாங்க. நீங்க ஹீரோயின் அங்க உட்கார வச்சுட்டு உங்க ஒய்ஃப் பக்கத்துல உட்காருக்கீங்களே, இது வந்து எந்த வகையில நியாயம்? அவங்க வந்து எப்போதும் சேர்ந்து ஹீரோயின் கூட தான் வருவாங்க, அவங்க கூட தான் போஸ்ட் கொடுப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இப்படி இருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க சார். அப்படிலாம் இல்லை சார். என்னன்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பா படத்துல நம்ம கூட ஃபுல்லா இருக்க தான் போறாங்க. நம்ம இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் சார். இப்போ இந்த டீசர் வந்து நம்ம பார்க்குறோம்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது வந்து சாரிங்க, இல்லை சார் வந்து இப்போதான் யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுறாரு, வேற ஒன்று. என்னன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒய்ஃபோட நம்ம, ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில் வந்து அவங்க தானே சார் இருந்திருக்காங்க. நம்ம கஷ்டப்படலாம் பார்த்துருக்காங்க. நான் எவ்வளோ புலம்பிருப்பேன், ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு எவ்வளோ புலம்பிருப்பேன், அதெல்லாம் அவங்க தான் கேட்டிருப்பாங்க. அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கஷ்டப்படும் போது அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும்போது அவங்களோட உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் சார், மற்றபடி இருக்கணும் இல்லை. சந்தோஷமா சார்? டேரக்டர் சார் யாரு? சொல்லுங்க சார். சார், இந்த டோப் அடிச்ச நடிகர் யார் சார்? சாரி சார், கேட்கல சார். டோப் அடிச்சுட்டு வந்தாராம நடிகர், இதுக்கு முன்னாடி நடிச்ச நடிகர் யாரு? அது ஓப்பனா சொல்லுங்க தயவு செய்து. விட்டுலாம் சார். அதான் இல்லை, அது வேண்டாம் சார். ஆமா, ஆக்சுவலாக இவ்வளோ உழைச்சி இந்த படம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை நான் பேசினேன்னா அதுதான் நியூஸாக வரும். அதுக்கு நம்ம இவ்வளோ உழைக்கல. பட் அது வேணாம், தப்பாக எடுத்துக்காதீங்க, தவறாக எடுத்துக்காதீங்க சார். எதனால அப்படி பண்ண நான் சொல்லலாம், எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் சார். இப்போ நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் சொன்னேன்னா கண்டென்ட் வந்து அதான் சார் போகும். இவ்வளோ நேரம் நம்ம இங்கே பேசின எதுவுமே நல்லதானே போகும். இந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷனாக இருக்குங்க. இல்லை சார், அந்த நெகட்டிவிட்டி வேணாம் சார், நம்ம விட்டுருவோம் சார். வெளியில சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தயாரிப்பாளர்களை காப்பாற்றலாம்ல. நான் முதல்ல என்ன காப்பாற்றிக்கணும் சார். அதனால கொஞ்சம் கருணை காட்டி விட்டீங்கன்னா நான் அப்படியே வந்துருவேன். Sidhu, I got a question to Sidhu. Yeah. Sir. Sir. Sidhu, after a very protracted struggle, you all know your struggles. Sir, sorry sir, நீங்க பேசி கேட்கல சார். After a protracted struggle in the small world. மைக் கொஞ்சம் கரெக்டா சாருக்கு இது பண்ணி கொடுங்களேன். Hello? Yeah. கேக்குறதா? கேக்குது சார். After a protracted struggle, அந்த ஒரு வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. முதல் படமே ஹெவனா அமைஞ்சிருக்கு. அந்த டார்க்னஸையும் சொல்லுங்க, பிரைட்னஸையும் சொல்லுங்க. And you got a very very rosy bright future. Wishing you all well. சார் சத்தியமா புரியல சார். இல்ல, அதாவது என்ன சொல்றாங்கன்னா முதல் படத்திலே வந்து ஹெவனும் வந்திருக்கு, டார்க்கும் வந்திருக்கு. ஹெவனும் வந்திருக்கு. உங்களோட டார்க் சைடு ஆஃப் த லைஃப் we all know. பட் அதையும் மீறி வந்திருக்கீங்க. we all wish you a very great future. ஓகே. ரோசி சைடையும் சொல்லுங்க, அந்த டார்க் சைடையும் சொல்லுங்க after your first movie. The bright and அதாவது முதல் படத்துல உங்களுக்கு ஹெவனா இருந்தது என்ன, அதாவது ஹெல்லா இருந்தது, டார்க்கா இருந்தது என்ன அப்படின்றத அவர் கேட்கிறார் கேள்வியா. ஓகே புரியுது. ஹெவனா இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சதே ஒரு ஹெவன் தான் சொல்லணும். அதான் சொல்லல, அந்த ஒரு பேட் டைமை தாண்டி ஒரு குட் டைம் நான் வந்தேன்னு சொன்னேன் சார். அது இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதே எனக்கு வந்து ஒரு ஹெவன் தான் சார். ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். இது அவ்வளோ ஈஸியாக அமையாது இல்லை. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேற என்ன வேணும்? நம்மளை வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங்காக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு தான் எல்லா ஆர்டிஸ்டும் நினைப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம், நல்ல கதை, ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் போது அதுவே ஒரு பெஸ்ட் ஒரு மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன்.
இது என்னோட எவன் தான் நான் சொல்லுவேன் சார். அதான் சார் டார்க் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பாருங்க நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு சார். டார்க் வந்து டார்க் எதுவும் இல்லை சார், டார்க் எதுவும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும். எனக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் இவரை நான் நடிக்க கூப்பிடும்போது நானே மன உளைச்சல கூப்பிடுறேன். சார் சீரியல் நிப்பாட்டிங்க சார், நிப்பாட்டியாச்சு அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன தோணுது, நம்ம பேரே பிரச்சனை அவரை அட்டாக் பண்ணிச்சேன்னு தோணுது. அப்படிதான் உள்ள வந்தாரு. பட் ஓகே இது சார் இல்லை நான் கரெக்டாக அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து அமையும் போது நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அது முடியுது, அடுத்த நாள் எனக்கு இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக நான் பார்த்தேன். ஓகே இது கரெக்டாக முடியுது, அடுத்த நாள் இது வருதுன்னும் போது இது சம்திங் ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்றத நான் நினச்சேன் சார். சிது சார் இங்கே லெஃப்ட் அதே தான் அங்கே சொல்லுங்க சார். நீங்க பல வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கீங்க. உங்க லக்கி சாம் வந்த உடனே டோட்டலா வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க. இப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய நடிகர்களுக்கு புதுசா லான்ச் பண்ணும்போது பிரசாத் லேப் தான் பெரிய கனவா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல போய் நின்று பேசும்போது பெரிய ஆக்டர் ஆகும்போது தான் இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டல் வைப்பாங்க. ஸோ நீங்க பெரிய ஆக்டர் ஆயிட்டீங்களா இல்ல அந்த எண்ணம் இருக்கா உங்களுக்கு? சார் இப்பதான் சார் நான் வந்து இப்பதான் படிப்படியாக இப்பதான் சார் முதல் படிக்கட்டிலே காலை வச்சிருக்கேன். அதனால இன்னும் போக போக தான் சார் வரும் சார். அப்போ உள்ள நீங்க 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 உங்ககிட்ட ப்ரொடியூசர் சார், இப்ப நீங்க பேசுனீங்க ஒரு சில மூவிஸ் வந்து தியேட்டர்ல என்ன நம்ம ப்ரமோஷன் பண்ணாலும் தியேட்டர்ல வரக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ போன வாரத்துல 7 மூவி வந்துச்சு, மக்கள் மத்தியில பெருசா போய் ரீச் ஆகல. ஸோ இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்டக்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. இங்கே நிறைய ஏன் வாய் கிளறீங்களே. ஆக்சுவலாக உப்மா படங்கள் இங்கே நின்றுருந்தாலே இண்டஸ்ட்ரி நல்லா தான் சார் இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகலன்னு நம்ம சொல்கிறோம். நீங்களும் ஃபீல்டில் இருக்கீங்க, என்னை விட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் அந்த 7 படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபிலிம் மேக்கிங்காக குவாலிட்டியாக எத்தனை படம் வந்திருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இயக்குனர் சார் சித்து சார் கொடுங்க சார். எப்பவுமே வந்து நீங்க வீடியோ வந்து நான் பர்சனல் பிளஸ் வந்து படத்தை பத்தி கேட்கறேன். வீடியோ வந்து உங்க ஒய்ஃப் கூட போடுவீங்க, அப்புறம் உங்க மச்சினிச்சு கூட எல்லாம் வந்து பேசுவீங்க. அப்போ வந்து ஒரு கிளாஷ் ஆகும் உள்ள வீடியோலே. ஸோ வந்து கண்டிப்பா ஷூட்டிங்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின்ஸ் கூட வந்து முத்த காட்சியெல்லாம் இருக்கும்போது என்ன ட்ரீட் பண்ணாங்க, அங்க என்ன நடந்தது, வீட்டுக்குள்ள போய் என்ன நடந்தது? ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எந்த காட்சியுமே வைக்கலண்ணா. அந்த மாதிரி கதையும் இது இல்லை, அந்த மாதிரி காட்சியில எதுவும் வைக்கல. அதே மாதிரி இவர் பாக்குற லொகேஷனுக்கு வந்து நம்ம ஒய்ஃப்லாம் நம்ம கூட்டிட்டு போகவே கூடாது. ஏன்னா எனக்கே வந்து கழுத்துல இருந்து ஃபுல்லாவே கால் வரைக்குமே வந்து அவ்வளவு பாடி பெயின் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி லொகேஷனுக்குலாம் நம்ம தயவுசெய்து நீங்களும் போயிடாதீங்க, நானும் போகல, ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு போகல. அந்த மாதிரி தான். இயக்குனர் சார் சார் இங்க சார் சொல்லுங்க சார். இருண்ட சொர்க்கம் அப்படின்னு வந்து தமிழ்ல அழகா டைட்டில் இருக்கு, அது டார்க் ஹேவனுக்கு. அது நீங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? முதல் படத்திலே வந்து சாரை வந்து போலீஸ் ஆபீசரா இறக்கிருக்கீங்க, அதற்கு என்ன காரணம்? 2 கொஸ்டினுக்கு ஆன்சர். இல்லை, நான் எல்லா குரூப்டையும் கேட்டேன், சார் தான் வந்தார் கதை சொன்ன பிறகு. அதான் ரியாலிட்டி. போலீஸாக நல்லா இருப்பாங்க, அந்த ஒன்றும் இருக்கு. ஓகே, நான் ஒரு ஒஸ்ட்ல இருந்து நீங்கள் மேலே போகும்போது எல்லாத்தையுமே கதை சொல்லிட்டு ஆக்சுவலாக சாரை பார்க்கறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் நான் 2 ஹீரோட்ட கதை சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த டைம்ஸ்க்கு நான் அந்த படத்தை மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அன்னைக்கு எனக்கு கூட இருந்த 2 பேர் தான், ஒன்று சரண் ப்ரோ, இன்னொரு கோபால் சார். ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இப்போ டீமாகவே நாங்கள் பேசும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஏன்னா இப்போ சுத்து ப்ரோவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியரோட தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அவர் காப்பா செட் ஆவார் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இன்னொன்று, நான் ஆக்சுவலாக D3க்கும் அப்போ நான் பேசினேன். சார் வந்து ராஜாராணி பண்ணிட்டு இருந்தாங்க, அவரோட ரீக்ரியேஷன் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிரதர் தான் வந்து அதை அனுப்பிச்சு பார்க்க சொன்னாப்ல. ஐ திங்க் என் ஞாபகம் கரெக்ட்னா தெரியும்னு நினைக்கிறேன், அது இன்னும் யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அப்போ சுத்தூர்ல எங்களுக்கு தெரியாது, இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, நீங்க பாருன்னு சொல்லி 2000 சம்திங் இயர் ஞாபகம் அனுப்புனாங்க. நானும் கால் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிரஜன் சார்ட்ட நான் போனேன். இன்னும் டைட்டில் என்ன பண்ணா, அந்த மேக்கரிங்கிறது ரொம்ப அழகான ஊர் சார். கதை வந்து அந்த மேக்கரிங்கிற மலை கிராமத்துல ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாசத்துல ஆண்கள்லாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அதனால அந்த டார்க் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி டார்க் ஹெவன் வச்சேன், அவ்வளவுதான். சார் வணக்கம். இங்க இந்த பாருங்க, இந்த படத்தை வந்து அடர்ந்த காடு வனப்பகுதியில் எடுக்க காரணம் என்னன்னா, மலையில வந்து கேமராலாம் தூக்கிட்டு போறது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அங்க என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இல்லை சார், மலை கிராமத்தில் எடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். வேற எங்க வீடு இருக்குதுண்ணா? தர்ஷிகா,
பிக் பாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. பிக் பாஸ் இவ்வளவு சீசன்ல நிறைய பேர் சினிமாக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் ஆனா சினிமால பெருசா சைன் ஆகல. அந்த ரெக்கார்டை நீங்க வந்து முறியடிப்பீங்களா? ஏன் அந்த பிக் பாஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாம் அந்த சினிமால பெரிய ஆளாக மாட்டாங்க? என்ன காரணம்? இது வந்து பிக் பாஸ்ல இருந்து வர்றனால அப்படின்னு கிடையாது. சினிமாவோட தர்ஸ்ட் இருக்க யார் வேணாலுமே வந்து பெரிய ஆள் ஆகலாம். இதுல பிக் பாஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ நான் பிக் பாஸ்ல இருந்து வந்துட்டேன், அதனால நான் படம் பண்ண போறேன் அப்படின்றது ஒரு மைண்ட்ல நான் தாட்டா வச்சுக்கல. அது ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஒரு ஷோ, அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் யோசிச்ச போதுதான் படம் பண்ணணும். ஏன்னா என்னால முடியும்னு எனக்கு தெரியும், நல்ல ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்கிராச்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன். இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது. இதுவுமே என்னோட ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப நம்பிக்கையோட இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா ஷைன் ஆகுவேன்னு நினைக்கிறவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட. தேங்க்யூ சார். சார் இயக்குனர் சார், சார் உங்களுக்கு தான் சார். சார் இங்க சொல்லுங்க சார். சார், இன்னைக்கு நம்ம சினிமாவில் ரொம்ப பல வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு நிறைய திறமையானவர்களாக இருக்காங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்காம யார் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள நோக்கடிச்சிட்டு இந்த மாதிரி பண விரயம்லாம் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சரி சார், ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம நம்பி தான் ஒருத்தரை கூப்பிடுறோம் சார். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்னு இல்லை, நம்ம லைஃப்லேயே யாருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நம்ம ஒன்று கொடுத்துட்டோம்னா அதை முடிக்கணும் சார். இல்லைன்னா கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதுதான் நான் நினைக்கிறது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்த பிறகு நீங்கள் கார்னர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது நாட் ஓன்லி சினிமா, எல்லாரோட லைஃப்லையுமே அதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் தான் சார். நான் அந்த சினிமாக்குன்னு சொல்லலை, என் பாஸ்ட்டுங்கிறது இப்போ அதை நான் வந்து சாக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட இருக்கட்டும், அதை ஏன் நான் உங்கள் மேலே அள்ளி தெளிக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ மற்றபடி இது பெருசா எதுவும் இல்லை சார். டேரக்டர் சார், சார் அப்படியே லெஃப்ட் சார், லெஃப்ட் இங்கே சார், ஒரு நிமிஷம். ஓகே சார், இப்போ என்னன்னா ஹீரோ வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு மேலே வச்சாங்க. எனக்கு சேஃப்டியே இல்லை, மேலேருந்து கீழே விழுந்தேன், உடனே நடிக்க சொன்னாங்க, 1 வீக் லீவு கேட்டாங்கன்ட்டு. ஒருவேளை வந்து அந்த நீங்க எடுத்த ஹீரோ வந்து இந்த சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பயந்து ஓடிட்டாரா, இல்லை வந்து நீங்க நல்லாவே சேஃப்டி கொடுத்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, நான் அவன் போட்ட ஒரு பாயிண்ட்டுக்கே வருத்தப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இதையும் சேர்த்து கோத்து விட்றீங்க. ஆக்சுவலாக அது வந்து தப்பு தான் சார், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் நம்ம சேஃப்டி வச்சிருந்தோம். இப்போ நான் அதுக்கும் பேரை சொன்னால் அது கான்ட்ரவர்சியாக தான் ஆகும். ஓகே, இல்லை என்ன மேட்டர்னா, ஆனால் ஸ்டண்ட்ல வந்து யூஸ்வலாக அதெல்லாம் நடக்கணும். அது நான் சும்மா ஒரு காமெடிக்காக நான் சொன்னேன். அது சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது. சேஃப்டி வச்சுட்டு தான் அத்தனை ஸ்டண்ட் டீம் எல்லாமே வச்சு தான் பண்ணாங்க. அது வந்து அது யூஸ்வலாக நடக்கிறது தான். அது தவிர்க்க முடியாது. இல்லை, ஸ்டண்ட் சீக்வன்ஸில் எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன அடியெல்லாம் படுறது வாஸ்தவம் தான். அதனால சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது. அதுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற மேட்டர். சூப்பர். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி கொஸ்டின்ஸ். எல்லாமே கரெக்டாக கேட்டீங்க. அண்ட் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஹோல் டீமோட அந்த ஒரு ஃபோட்டோ செஷன் வந்து எடுத்துடலாம்.